அட நம்ம தான் டிப்ஸு சொல்கிறோன்னு பார்த்தா கவர்மெண்ட்டு நமக்கே சூப்பராக எப்படி சேஃபாக ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வர வரைக்கும் சைலண்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் முன்னாலே கையை வந்துட்டு காமிச்சு கரெக்டாக பஸ் ஏறிடணும். ஏறினதுக்கப்புறம் நம்ம சீட்டில் மட்டும்தாங்க உட்காரணும். 2-3 சீட்டெல்லாம் ஆக்குப்பை பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமாக வடிவேல் சார் ஸ்டைலெல்லாம் நம்ம கம்பி பிடிக்காமலாம் நிற்கக்கூடாதுங்க. ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி தான் நிற்கணும். இறங்குறதுக்கு முன்னாலே அழகாக ப்ரெஸ் பண்ணி பஸ் ஸ்டாப் வந்தோடனே இறங்கிக்கணும். அவ்வளோதான். குளோபல் சேஃப்டி ரிப்போர்ட் படி சிங்கப்பூர் தான் 12வது முறையாக இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப சேஃபஸ்ட்டு அதே சமயத்தில் பீஸ்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்லி கன்சிஸ்டண்ட்டாக ரேங்க் வாங்கியிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னமோ உண்மைதாங்க. 1 மணி கூட நம்ம பாட்டுக்கு போயிட்டு வரலாம், சுத்தமாக பயமே இருக்காது. அன்னைக்கு ஒரு நாள் கிளைமேட் ரொம்ப மூடியாக ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட காலையிலே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எம்ஆர்டி எடுத்து வந்தாச்சு. வர்ற வழியெல்லாம் ஒரே ஸ்கூல் ஞாபகம் தான் போங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே ஒரே ஆட்டோக்காரர் தாங்க +2 வரைக்குமே வந்தார். கலைமகள் கல்வி நிலையம் கண்ணு முன்னால் வந்து போச்சு. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? உங்களோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.